Very good morning, my dear friends. யார்கிட்டயாவது நீங்க ஹலோ ஹவ் ஆர் யூ கேட்டு பாருங்க. என்ன சார் லைஃப், வாழ்க்கையில் இருக்கவே பிடிக்கல, ஏதோ போயிட்டு இருக்கு, என்னால யாருக்கு என்ன சார் பிரயோஜனம், என்னவோ வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த இருக்கோம் அப்படின்னாலே, இருத்தல் அப்படிங்கிறதுனாலே we are not happy அர்த்தம். ஏதோ இருக்கோம் அப்படின்னா, வாழ்கிறேன் என்பது வேறு. we have to live, not exist. இந்த செல்ஃப் பிட்டி இருக்கு பாருங்க, அதாவது என்னை நானே, அந்த கழிவிறக்கம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. செல்ஃப் பிட்டி, என்ன நானே குறைச்சி மதிப்பிடுறது. என்ன சார் லைஃப், என்னவோ இருக்கு, என்னெல்லாம் யார் சார் மதிக்கிறாங்க, என்னெல்லாம் யார் சார் ஒரு பொருட்டா நினைக்கிறாங்க, என்னால எந்த பிரயோஜனமும் இல்லை யாருக்கும், ஏதோ இருந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான், என்னவோ உலகம் சார். This sort of a self-image that we have within will lead us nowhere. யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் பயன்பட்டு தான் தீருவாங்க. அது இன்னைக்கு பலன் தராட்டாலும் என்னைக்கோ பலன் தரும். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், நீங்கள் எல்லாமும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. இட்ஸ் a very famous வீடியோ. ஒரு ஏழை சிறுவன், அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மருந்து கடையில் மருந்தை திருடிடுவான். அந்த மருந்து கடைக்காரன் துரத்திட்டே வருவான். இவன் ஒரு டீ கடையில் ஒளிஞ்சுப்பான். அந்த டீ கடைக்காரன் பார்ப்பான். பார்த்துட்டு இரு என்ன எதுக்கு அவனை அடிக்க வர? இல்லை, என் கடையிலேருந்து மருந்தை திருடிட்டான். திருடினியாப்பா? ஆமாம். ஏன்? பைசா இல்லை. சரி, அதுக்கு ஏன் மருந்தை திருடினேன்? இல்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவை காப்பாற்றணும். அப்போ நான் என்ன செய்யறது? யாரும் கேட்டால் தரமாட்டாங்கல்ல. உடனே என்ன பண்ணுறான், அந்த மருந்துக்கு ரூபாயும் கொடுத்து, அந்த டீ கடையில் அப்போ தயாரான சூடான உணவுப் பொருளையும் கொடுத்து, ஒரு டீயை கொடுத்து அந்த பையனை அனுப்புகிறான். அந்த பையன் அப்படியே அவனையே 2 நிமிஷம் பார்க்குறான். பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். டைம் ரோல்ஸ் டவுன், காலம் மாறுகிறது. இந்த பையன் பெரியசாக வளர்ந்துடுறான். ஒரு நாள் அந்த டீ கடையில் டீ ஆற்றிட்டே இருக்கும்போது அப்படியே பின்னால் மயங்கி விழுந்துடுறான். பின் மண்டையில் அடிபட்டு ரத்த கட்டு ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான். அவன் பொண்ணு அட்மிட் பண்ணுது ஹாஸ்பிட்டலில். சிட்டியில் போய், இது டவுனில் இருக்கிற கடை, சிட்டிக்கு போய் அட்மிட் பண்ணுது. டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. யூனோ இந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. நிறைய நாள் படுத்துன்னு இருக்கான். இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா டெய்லி. கடைசியில் இந்த டீ கடையை வித்துடுறான். ஏன்னா பணம் இல்லை அப்பாவை காப்பாற்றுறதுக்கு. அம்மா இல்லாத குழந்தை, அப்பா எப்படியா காப்பாற்றணும்னு அழுதுகிட்டே இருக்கா. பில்லு வருது. பில்லு வந்தால் ஃபார் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ்க்கு வருது. பார்த்து அழறா. எப்படி கடையெல்லாம் விற்று தான் நான் இது பண்ணணும்னு பார்த்தேன், கடையை விற்றும் இந்த பில்லை கட்ட முடியலையே அப்படின்னு. கடைசியில் ரிவைஸ்டு பில் வருது. அதில் பில்லோட அமௌண்ட், அதுக்கு கீழே காஸ்ட் ஆஃப் எ டீ அண்ட் மெடிசன் அப்படின்னு போட்டு, அந்த பில் ஃபுல் அமௌண்ட்டை போட்டு பேலன்ஸ் 0. இந்த பொண்ணு ஆச்சரியமா இருக்கு, என்னது இது? அப்போ அந்த நர்ஸ் சொல்றாங்கல்ல, டாக்டர் பே பண்ணிட்டார் சார். டாக்டர் பே பண்ணிட்டாரா? அந்த டாக்டர் வராரு. சிஸ்டர், டு யூ ரிமெம்பர் மீ? ஐ ரிமெம்பர் போத் யுவர் ஃபாதர் அண்ட் யூ. ஐ ஆம் த ஒன் ஹெல்ப்டு பை யுவர் ஃபாதர். You might have forgotten this. மறந்து போயிருப்பேனே, ஞாபகப்படுத்தி பாரு. நான் மருந்தை திருடிட்டு உன் கடைக்கு வந்தேன். யோசிச்சு பார்த்துட்டு, இப்படியா, எனக்கு ஞாபகம் இல்லையே. அந்த பையன் தான் நான். இன்னைக்கு டாக்டருக்கு படிச்சிருக்கேன். அப்பாவை பார்த்த உடனே, உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஐ ரிட்டர்ன்டு வித் கிராட்டிடியூட். யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம்னா, என்னைக்கோ யார் மூலமாவோ நமக்கு அது திரும்பி வரும். நேற்று நம்ம பேசின மாதிரி தான், the world will return to us what we did in the past.
ஸோ ஒர்த்லெஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நாம் நம்மளுடைய ஒர்த்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கோம் அப்படி பார்க்குறோம். பட் அவர் குவாலிட்டிஸ், அவர் குட் திங்கிங், அவர் பாசிட்டிவ் நேச்சர், our helpfulness matters. All the best, my dear friends.